கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்ன வாழ்வு இது, ஒரு கொடுமையான வாழ்வு, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், ஒரு விரக்தியின் வாழ்வு, விரக்தியின் எண்ணங்களோடு இருக்கிறதான உங்களை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 60வது அதிகாரம் 18வது வசனம், இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்னும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆம், உன் வாசல் என்று சொல்லும் போது நம்முடைய வீடு, நாம் வேலை செய்கிறதான இடங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை கொடுத்து பாருங்கள். வாழ்க்கையை தொடங்கும் முன்பாக முடிக்கும் போது, ஆண்டவரே உமக்கு நன்றி, உம்மை துதிக்கிறோம், எங்களை வழிநடத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம், ஊழியத்தை நடத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபீஸ்ல போயிட்டீங்களா, வேலையை தொடங்கும்பா, ஆண்டவரே இந்த நாள் வேலையை நீங்க ஆசீர்வதித்து தாங்கப்பா, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அந்த வசனத்திற்கு இணங்க நம்மை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். எதை செய்தாலும் அவரை துதிக்கும் துதியோடு செய்து பாருங்கள். நீங்கள் நன்மைகளை கண்டுகொள்ளும் பிள்ளைகளாக ஆண்டவர் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக.